ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது யார் யார் சாப்பிட்லாம், யார் யார் சாப்பிடக்கூடாது, அதனால் என்ன நன்மை என்ன தீமைன்னு வீடியோட கடைசியில் நான் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். வாங்க, அதுக்கு முன்னாடி இதை நம்ம நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த நார் நம்ம அதோட சேர்த்து சாப்பிடும்போது தொண்டையில் அரிப்பு ஏற்படும். அதனால் இதில் உள்ள அந்த நார்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேலே உள்ள நாரை எடுத்துகிட்டு அதோட தண்டு மட்டும் நம்ம வச்சுக்கணும். இப்படி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருள்னு நம்ம பார்க்கலாம். பிரண்டையை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பட்டை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி. வாங்க, இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம பட்டை மிளகாவை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அப்புறம் பூண்டு போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கிறோம். வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுறோம். எப்போதுமே நம்ம வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அது கூட நம்ம பிரண்டையை சேர்த்துக்கிறோம். பிரண்டையை நம்ம வெறுசாக செஞ்சு சாப்பிடக்கூடாது. எப்போவுமே வெங்காயம், தக்காளி, பூண்டு, பட்டை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்ணும். நம்ம பிரண்டையை தனியாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். அதோடே போட்டு நம்ம வதக்கிக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு அந்த அதை சாப்பிடும்போது அந்த அரிப்பு வராது, நமக்கு அந்த தொண்டையில் கரகரப்பு வராது. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துட்டு இதை இப்படி இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த பச்சை வாடை வந்துகிட்டே இருக்கும். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை நம்ம ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை தனியாக பிரண்டையை மட்டும் தனியாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா? என்ன ரீசனுக்காகனா, அதை மட்டும் நம்ம தனியாக சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு, வாமிட்டு இந்த மாதிரியெல்லாம் வரும். அதனால் அதை தனியாக சாப்பிடாமல் நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி சாப்பிட்றோம். இதை யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னா, கன்சீவ் ஆனவங்க சாப்பிடக்கூடாது. சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமா என்னான்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். வயிற்று புண்ணா ஆற்றும். அப்புறம் பசி தாகம் எடுக்கும். மூட்டெலும்பு, இடுப்பெலும்பு இதெல்லாம் நல்லா வலுப்படுத்தும். குழந்த பிறந்ததுக்கப்புறம் பெண்கள் சாப்பிட்டா அந்த வயிற்று புண்ணை தான் ஆற்றும். இந்த மாதிரி நிறைய நன்மைகளை கொண்டது தான் இந்த பிரண்டை துவையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.